சரி, என்கிட்ட மட்டும்தான் வருவியா இல்ல ஊர்ல எல்லாத்துக்கும் போவியா? இந்த வேலைக்கு வந்துட்டேன். நீ என்னடா இப்படி கேட்குற? பணம் யார் தராங்களோ போய் தானே ஆகணும். டேய், இந்த தடவை பேமெண்ட் கரெக்டா வந்துடணும்டா. அதெல்லாம் கரெக்டா கொடுத்துருவோங்க. டேய், அக்கா அக்கான்னு சொல்லாதடா. ஏன்டா அசிங்கப்படுத்துற? அப்புறம் என்னன்னு கூப்பிடுறது? ஐஷுன்னு கூப்பிடு. சரி ஐசு. அப்படி கூப்பிடு. டேய், போன தடவை பேமெண்ட் கம்மியா கொடுத்துட்டேன். இந்த தடவை சேர்த்து கொடுக்குறேன், சரியா? சரி ஐசு, சேர்த்து தரேன். டேய், இந்த வீடு தானே? ஆமா ஐசு, இந்த வீடு தான் ஐசு. சரிடா, நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணல? சொல்றது பண்ணிக்கும் பொறுமையா பண்ணிக்கலாம். என்னடா, யாராவது லவ் பண்றியா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏய், பொய் சொல்லாத, உண்மையை சொல்லு. இல்ல ஐசோ. என்ன வயசாவது இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்க? 23 ஆகுது. அத கல்யாணம் பண்ண வேண்டியதானடா? இப்ப என்ன வயசு? பாத்துலாம் கல்யாணம் பொறுமையா பண்ணிக்கலாம். அதான் நீ இருக்குல்ல. நானா? அப்படியா? நீ ஏன் இந்த தொழிலுக்கு வந்த? வேற வேலை ஏதோ பார்க்கலாம்ல? எங்கடா என்ன வேலை பார்க்க சொல்ற? எங்க போனாலும் மேலையும் கிளியும் தான் பாக்குறாங்க. அதனாலதான் இந்த வேலைக்கு வந்துட்டேன். அப்போ உன் வீட்டுக்காரர் என்னதான் பண்றாரு? அவன் ஒரு குடிக்காரன்டா. 10 ரூபா வச்சிருந்தாலும் விட மாட்டான். அடிமட்டில் வச்சிருந்தா கூட 6-5 எடுத்துருவான். அப்புறம் என்ன பண்றது சொல்லு? சரி, என்கிட்ட மட்டும்தான் வருவியா இல்ல ஊர்ல எல்லாத்துக்கும் போவியா? இந்த வேலைக்கு வந்துட்டேன். நீ என்னடா இப்படி கேட்குற? பணம் யார் தராங்களோ போய் தானே ஆகணும். சரி வா, டைம் ஆச்சு, போலாம். டேய், என் செல்ல ரீசார்ஜ் முடிச்சிருச்சுடா. கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணி வர்றியா? போட்டு ரைஸ் உனக்கு போடாம வேற யாருக்கு போட போறேன்? சரி, ஓகே. டேய், அப்புறம் உங்க வீட்டுல ஏசி கூலிங்கே இல்லடா. கொஞ்சம் அது மட்டும். அதுதான் என்னோட ஏசி மெக்கானிக் தான் வர சொல்லிருக்கான். அவன் தான் ஏசி மெக்கானிக் வந்தோடனே நம்ம என்னன்னு பார்த்துட்டு சொல்லுவேன். சரி, ஓகேடா. டேய், நீ ரொம்ப நல்ல பையன்டா. என் லைஃப்ல உன்ன மாதிரி ஒரு பையனை பார்த்ததே இல்லடா. எது கேட்டாலும் நான் இருக்கேன்னு சொல்லுவேன். சரி, நான் கிளம்புறேன். சரி, பார்த்து போயிட்டு வா. நாளைக்கு இதே டைம் வந்துடுறேன். கண்டிப்பா. சரி. ஏய், ஒழுங்கா சொல்லு. நேத்திக்கு ஒரு பையனோட நீ போன, அதை நான் பார்த்தேன். எங்க போன? அது நான் வீட்டு வேலைக்கு போறேனே, அந்த பையன் வீட்டுக்கு தான் போனேன். எது?
வீட்டு வேலைக்கு போனியா? ஆமா. யாரை கேட்டு வீட்டு வேலைக்கு போற? நான் யாரை கேட்கணும்? என்ன கேட்கணும்? நான் எதுக்கு ஒண்ணு கேட்கணும்? நீ என்ன மாசமா சம்பாதிச்சு தரியா? குடிச்சிட்டு பட்டு தானே கிடக்குற. இப்போ பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ்லாம் யார் கட்டுறது? கேள்வி எல்லாம் கேக்குறியா? பின்ன கேட்க மாட்டாங்களா? சரி கேளு. இப்ப கையில எவ்வளவு காசு வச்சிருக்க? என்கிட்ட எல்லாம் காசு கிடையாது. ஏதாவது வச்சிருப்ப குர்ரி. எல்லாம் இல்ல. ஏதாவது இருக்கும். என்கிட்ட இல்ல. இல்லன்னு சொல்ற? புடிங்கிட்டியா? எல்லாத்தையும் புடிங்கிடு. எந்த முள்ள வச்சாலும் ஆரஞ்சு எடுத்துருவியே. போதும் போதும். இது கோல்ட்ரிங்க், இது சைடிஸ். யோ, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி வச்சிருந்த பணம் யாது? கஷ்டப்பட்டு வேலைக்கு போன பணம் யாது? நான் போய் சரக போட்டு வர அப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரெடி பண்றேன். நான் ரெடி பண்றேன். நீ ரெடி பண்ற, இத நான் நம்பணும். சத்தியமா ரெடி. ஏன் மேல சத்தியம் எல்லாம் பண்ணாத. நீ மாமனை நம்பு, ஒழுங்கா வீட்டுக்கு போ. உன்னை நம்பி தான் நான் இந்த நிலைமையில இருக்கேன். அப்புறம் சார் சாப்பிட்டியா இல்லையா மதியம்? இன்னும் இல்லடா. ஏன் என்ன ஆச்சு? ஆளே பார்க்க டல்லா இருக்கிற. எங்கடா இவர் குடிச்சிட்டு வந்து அவ்வளவு கஷ்டப்படுத்துறாரு. எங்க நான் சாப்பிடுறது? ஏன் என்ன ஆச்சு? அதான் குடிச்சு எல்லா காசையும் பிடுங்கிடுறாரு. எங்க நான் சாப்பிடுறது? உழைக்கிற காசெல்லாம் இதை தாண்டி அன்னைக்கே நான் சொன்னேன். ஆனா நீ பொய் சொன்ன. பொய் சொன்னியா? தாலி கட்டின புருஷனுக்கு இப்படி பச்சை துரோகம் பண்றியடி. டேய், இவன் வீட்டுக்கு தான் வேலைக்கு போறியா? ஒன்னா யோ நிறுத்தியா? நீ ஒழுங்கா இருந்தா நான் இந்த வேலை பார்க்க போறேன். நீ இப்படி குடிச்சிட்டு வந்து எல்லாத்தையும் அழிச்சிடுற. நான் வேலை பார்த்து சம்பாதிக்கணும் புடுங்கி குடிச்சிடுற. வீட்டு வாடகை, பள்ளிக்கூடத்து ஃபீஸ், ஹாஸ்பிட்டல் செலவு, மளிகை சாமான் இதெல்லாம் யார் பாப்பா? அதனால தான் நான் இந்த வேலைக்கு போறேன். நான் பண்றது தப்புனா நீ பண்றதும் தப்பு தான். பெரிய யோக்கிய மாரி பேசாத. உடம்பு சுகத்துக்காக நான் இந்த வேலை பார்க்கலையா? வயிற்று குழப்புக்காக பார்க்குறேன். உனக்கு இஷ்டம் இருந்தா வர, இல்லைன்னா போயிட்டே இரு. நான் இப்படித்தான் இருப்பேன். இப்படிதான் இருக்கியா? ஆமா, இப்படிதான் இருக்கியா? இப்படித்தான் இருப்பேன். அப்போ வீட்டை விட்டு வெளியே போய். நீ போடாவில்லை, நான் எதுக்கு போகணும்? நீ போவில்லை, நான் போகணும். நீ போ. நீ இதுவரை என்ன சம்பாதிச்சு கொடுத்த? நீ போவில்லை. சத்